பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்போ விஜய் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அதாவது தாவேகா தலைவர் விஜய் தனியா ஸ்கூல் நடத்துறதாகவும் அந்த ஸ்கூலுக்கு ஓனர் விஜய், அதுல மட்டும் இல்லாம அங்கேயே மும்மொழி கொள்கை தான் இருக்கு, இதுல எப்படி விஜய் வாய் பேசுவாரு அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல ஏன் மும்மொழி கொள்கை வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. இது திணிப்பு இல்ல, இது வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி அண்ணாமலை அவர்கள் என்னென்ன ரீசன் சொல்றாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சிவரஞ்சனி சிகப்பு நாடாவிலிருந்து. நம்ம தமிழகத்தோட ஸ்டேட் போர்ட் கல்வியை பத்தி வருவோம். இதுல நம்ம 11th படிக்கிறப்ப ஒண்ணு தமிழ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பிரெஞ்சு எடுத்துக்கலாம். இங்கிலீஷ் ஒரு மேண்டட்டரியான லாங்குவேஜ். இது வரைக்கும் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவர் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இப்போ 2வது படிக்கிற மாணவனோட தமிழ் புத்தகத்தை நீங்க 8வது படிக்கிற மாணவன் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவனுக்கு அது படிக்க வரல அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃபோட ஒரு அனாலிட்டிக்ஸை காமிக்கிறாரு ஒரு தனி வீடியோல. கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. இதை எப்படி ஏத்துக்க முடியும்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சு கடைசி திமுக கவுன்சிலர் வரைக்கும் நான் சொல்றேன். நான் யாரும் எடுக்கல, திமுகவுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் வரைக்கும் குழந்தைங்க 3 மொழி படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கட்சி தலைவர்களோட பேரன், மகன், மகள்கள் இவங்க எல்லாரும் போய் ஃபாரின்ல படிச்சுட்டு வராங்க. ஆனா தமிழகத்துல இருக்கிற மாணவர்கள் மட்டும் எப்பவுமே இருமொழி தான் படிக்கணுமா? அதாவது அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா, பிரைவேட் ஸ்கூலுக்கு போறாங்க, படிக்கணும். ஏன்னா அவங்க படிக்கணுமா, வெளிநாட்டுக்கு போகணுமா, நல்லா சம்பாதிக்கணுமா, மல்டிநேஷனல் கார்பரேஷன்ல வேலை பார்க்கணுமா, சிவில் சர்வீஸ்க்கு வரணுமா, அரசியல்வாதிகளா வரணும். ஹிந்தியை மட்டும்தான் படிக்கணும்னு நாங்க சொல்லல. ஸ்பானிஷ் படிக்கட்டும், டச் படிக்கட்டும், பிரெஞ்சு படிக்கட்டும், ஏதோ ஒண்ணு இரு மொழிகளோட ஒரு மொழியை சேர்த்து படிச்சா என்ன? அது மாணவர்களுக்கு நல்லது தானே. நாங்க ஹிந்தியை மட்டும் பேசலையே, ஏதோ இன்னொரு மொழியா இருந்துட்டு போகணுமே. அது ஹிந்தியா இருக்கலாம், மராத்தியா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கட்டும். ஆனா இன்னொரு மொழி படிக்கணும் அப்படிங்கறது எங்களோட கொள்கையாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க. ஐயோ ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க, நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம். எப்படி ஹிந்தி மொழியை திணிக்கிறார்? ஹிந்தி மொழியை யார் திணிக்கின்றார்? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் மேல ஒரு குட்டி தாக்குதல். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, சீமான் அவர்கள் தங்களுடைய 2016 கொள்கையில இந்த மாதிரி தமிழகத்துல மும்மொழி கொள்கையை கொண்டு வருவோம், அதுல தமிழ் இங்கிலீஷ் மேண்டட்டரி லாங்குவேஜ் ஆகும், பிற மொழிகள் எல்லாமே அடுத்து நம்ம எக்ஸ்ட்ராவா எடுத்து படிக்கிற மாதிரி நாங்க கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொள்கையிலே இருந்ததாகவும், இப்போ மும்மொழி கொள்கை எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சீமான் பேசுறது நியாயமே கிடையாது. அப்ப பேசுனது சீமான் தான், இப்ப பேசுனது சீமான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பிரஸ் மீட்ல அவர் என்ன பேசுறாருன்னா, இந்த மாதிரி விஜய் அவர்கள் தனியா ஒரு ஸ்கூல் நடத்துறாரு, அந்த ஸ்கூல் பேரு விஜய் வித்யாஸ்ரம். இப்ப இந்த ஸ்கூலுக்கான அந்த இடத்த வச்சிருக்கிறவர் விஜய் அவர்கள். அந்த இடத்த கொடுத்த இன்னொரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயோட அப்பா அவர்கள் தான். சோ இவங்க இருவரும் சேர்ந்துதான் இந்த ஸ்கூலை கட்டி இப்ப வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி மும்மொழி கொள்கை இருக்கு. அதாவது இங்கிலீஷ் மேண்டட்டரி, தமிழ் மேண்டட்டரி, அதை தவிர்த்து ஹிந்தி எடுத்துக்கலாம், பிரெஞ்சு எடுத்துக்கலாம், ஸ்பானிஷ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரூஃப் அவர் காமிச்சார். இப்ப அவர் சொல்ல வருது என்னன்னா, தாவேகா விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, தமிழகத்துக்கு தமிழ் இங்கிலீஷ் போதும், ஹிந்திலாம் வேண்டாம்னு சொல்ல தெரியுதே, ஆனா அவர் கட்டின ஸ்கூல்லே மும்மொழி கொள்கை இருக்கு. அதாவது அவர் படிக்கிற ஸ்கூல்ல பசங்க எல்லாம் மும்மொழி கொள்கை எடுத்துட்டு போலாம். ஆனா இதுவே மிச்ச மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்கள் இன்னொரு மொழி படிக்கிறதுல அப்படி என்னடா உங்களுக்கு கோவம் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. தமிழ்நாட்டினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பாருங்க ஐயா. அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் 52 லட்சம், தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் 56 லட்சம். தமிழ்நாட்டில் அரசு பள்ளியை விட தனியார் பள்ளியிலே மாணவ செல்வங்கள் அதிகமா படிக்கிறாங்க, 4 லட்சம் பேர் அதிகம். இதுல அண்ணாமலை சொன்னது பல பேருக்கும் பிடிச்சு போயிருந்தாலும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ தமிழகத்துல நாங்க ஹிந்தி படிக்க ரெடிதான், நாங்க ஹிந்திக்கு எதிரானவர்கள் கிடையாது, ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவர்கள். சரி, நாங்க ஹிந்தி படிக்கிறோம், ஆனா இதே மாதிரி பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ்ல தமிழை படிப்பாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் இருக்கா அப்படிங்கிறது தான் இவங்களோட கேள்வியாவும் இருக்கு. பொய்யை சொல்லி பிளப்பு நடத்தி மக்களை தீக்குளிக்க வச்சு அவங்கள சாவடிச்சு போஸ்டர் ஓட்டுறக்கும், கோந்து எடுத்துட்டு போறக்கும், தோட்டத்தில் வேலை செய்யறக்கும், நீங்க போற பிச்சை காசை வாங்குறக்கும், கியூல நிக்க வைக்கிறக்கும் எத்தனை நாளைக்கு அந்த பொழப்பு நடத்துவீங்க? இப்போ நீங்க சொல்லுங்க, நிஜமாவே தமிழகத்துல ஹிந்தி படிக்கணுமா, இல்ல ஹிந்தி தவிர்த்து வேற லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா படிக்கணுமா? எக்ஸ்ட்ரா படிக்கிறனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு பர்டனா இருக்கும்? இதையும் தாண்டி இன்னொரு லாங்குவேஜ் படிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும்? அப்படி இன்னொரு லாங்குவேஜ் படிக்கணும்னா அது என்ன லாங்குவேஜா இருக்கணும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.